ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் மூவி தாங்க பார்க்க போறோம். ரியா நடிச்சு ஒரு ஃபேண்டசி படமா வெளிவந்திருக்கிற ராமன் லீலா படம் எப்படி இருக்கான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நைட் நேரத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோ ரியா ஒரு நண்பனை பாக்குறாரு. அதே ரயில்ல பகல் நேரத்துல ஹீரோயின் வர்த்திகாவும் பாக்குறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமும் ஆகுறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் 6 மணிக்கு மேல வெளியே வரமாட்டேன், எவ்வளவு வற்புறுத்தியும் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டே எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. சின்ன தம்பி படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி மாலையானது மாலைக்கார நோய் ஏதா இருக்குமோ அப்படின்னு ரியா சந்தேகப்பட்டு இருக்காரு. கடைசியில அவருக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. ஹீரோயின் அவரோட சொந்தக்காரங்க யாருமே மனுஷங்களே கிடையாது, எல்லாருமே ஏலியன் அப்படிங்கிற ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருது. இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் அவருக்கு தெரிய வருது. 6 மணிக்கு மேல ஹீரோயின் ஒரு ஆணா மாறிடுவாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த எலக்ட்ரோ ட்ரெயின்ல நைட் நேரத்துல ஒரு ஆண் நண்பனை சந்திச்சிருப்பாங்க. அவங்கதான் ஹீரோயினா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வர பல சந்தேகம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லாம ஹீரோயினை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொந்த ஊருக்கு ரியா கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வருது. 6 மணிக்கு மேல ஆனா மாற அந்த ஹீரோயினை ரியாவோட தங்கச்சி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்னதான் ஆச்சு, யார் கூடதான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கறதா ராமன் லீலா படத்தோட மீதி கதை. கொஞ்சம் வித்தியாசமான கதையா ஃபேண்டசி சப்ஜெக்டோட டபுள் ஆக்குபென்சி படத்தை தவிர வேற எந்த படத்துலயும் வராத ஒரு கதையா தான் இது இருக்கு. அந்த வகையில இயக்குனரை தாராளமா பாராட்டலாங்க. ஆனாலும் ரொம்ப யோசிச்சு எடுத்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய சீன்கள்ல இருக்கு. பல இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டோஸாவும் இருக்கு. காதலன் மாறுபட்ட கேரக்டருக்குள்ள ஹீரோயினை காதலிக்கிற காதலன்னு பல பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் குழப்பி வச்சிருக்காங்க. பொறுப்பான அண்ணா வேடத்துல இருக்கிற ரியா ஓரளவுக்கு நடிச்சிருக்காரு. தன்னோட காதலியோட ஆண் வருஷனை தான் தன்னோட தங்கச்சி காதலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதறது, அவங்களை எப்பயாவது பிரிக்கணும் அப்படின்னு நடிக்கிற இடத்துல கொஞ்சம் அழகா இருக்கு. ஆனாலும் ரியாவுக்கும் இந்த கேரக்டர் சுத்தமா செட் ஆகாத மாதிரியே இருக்கு. பொதுவா ரியாவோட நடிப்புல கொஞ்சம் காமெடி கலந்துதான் இருக்கும், இதுல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஹீரோயினா வர வர்த்திகா ரொம்ப அழகா இருக்காங்க. சில இடங்களை நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா பல இடத்துல அவரோட நடிப்பு கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியுது. பொம்மை மாதிரி வந்துட்டு மட்டுமே போறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாவா தீபா வெங்கட் வராங்க. அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட தம்பியா மாக்காப்பா ஆனந்த் வராங்க. சின்ன சின்ன டயலாக் பேசி ஒரு இடத்துல சிரிப்பு கொண்டு வந்திருக்காரு. இதுலயே ஏகப்பட்ட காதல் ஸ்டோரி வருது. இதுக்கு பத்தாது அப்படின்னு ரியாவோட மாமாவை வர முனிஷ்காந்த் அந்த பெண் வருஷனை காதலிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. ரியாவோட அப்பாவை வர சேத்தனும் அம்மாவா வர மாளவிகாவும் கொடுத்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட அந்த ஆண் வருஷனா வர பாலாஜி சில இடங்களை நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல நடிகரான காத்தாடி ராமமூர்த்தியை நல்லாவே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இருக்கலாம். ஹீரோயின் தங்கச்சியா வர தாபுயா அபுன்னு அவளோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு ஏலியன் ஆனா மாறுது பெண்ணா மாறுது அப்படிங்கிற ஃபேண்டசி கதை நல்லா இருக்கு அப்படின்னாலுமே அதை கொஞ்சம் ஜாலியாவே கொண்டு போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே திரை கதையை அமைச்சிருக்கலாம். தேவையில்லாம குழப்பி நிறைய கிளை கதைகளை கொண்டு வந்து கொஞ்சம் போர் அடிக்கவும் வச்சிருக்காங்க. பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் ஓகே ரகனே சொல்லலாம். திருமணம் அதுக்கு முன்னாடி வர பாடல் எல்லாமே பல படங்கள்ல பார்த்த மாதிரிதான் இருக்கு. அதுவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவும் எளிமையாவுமே கொண்டு போயிருக்கலாம். தன்னோட மொத்த திறமையை காமிக்கணும் அப்படின்னு படத்தை கொஞ்சம் இழுன்னு இழுத்திருக்காரு இயக்குனர். பல வசனங்கள் சீன்கள் கொஞ்சம் செயற்கைத்தனமாவே இருக்கு. அதுவும் ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல், அதுக்கப்புறம் அவங்க வீடு, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கன்னு வழக்கமான படமா தான் இதுவும் இருக்கு. ஆனா என்ன, ஹீரோயின் ஒரு ஏலியன் அப்படிங்கறத மட்டும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. தான் காதலிக்கிற பொண்ணு ஒரு ஏலியன் அப்படின்னு ரியாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதை கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வழக்கம் போல பிரச்சனை, காதல் சண்டை அப்படின்னு வழக்கமான கதையா தான் மாறுது. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தென்காசி போறாங்க. ஆனா அங்க நடக்கிற சீன்கள் எதுவுமே சுவாரஸ்யமாவே இல்ல. ஆக மொத்தத்துல ராமன் லீலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள லாஜிக் மீறலும் செயற்கைத்தனமான காட்சியும் கொஞ்சம் சோதிக்க முடியாதா இருக்கு. ஆனாலும் இயக்குனர் ராமச்சந்திர கண்ணனோட அந்த வித்தியாசமான முயற்சிக்காகவும் அந்த ஃபேண்டசி சப்ஜெக்டுக்காகவும் ஒரு தடவை தாராளமா பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.